அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். எருசலேமில் பிரவேசித்த கழுதை என்கிற தலைப்பின் மேலே சற்று நேரம் என்னுடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். In the short time I would like to speak about the donkey which entered the Jerusalem. சாதாரணமாக மனிதனை வேத புஸ்தகத்தில் பல மிருகங்களுக்கு துல்லியமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Commonly the human being has been compared to various sorts of the animals. நீதிமானை சிங்கத்திற்கு ஒப்பாக பைபிள் சொல்கிறது. The Bible speaks the righteous as a lion. சத்துருக்களுக்கு முன்பாக அமைதியாக இருக்கிறவனை ஆட்டுக்கு துல்லியமாக பைபிள் சொல்கிறது. Those who have been calm in front of the enemies, God says about this sheep. வீரியமும் தைரியமும் உள்ளதை குதிரைக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Those who have been mindful, God speaks about this as a horse. தீர்க்கதரிசியின் வாகனமாக கழுதையை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. As a vehicle of a prophet, this donkey has been narrated. இதிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறதான சத்தியம் எருசலேமில் உள் பிரவேசித்ததான கழுதை. In this morning we are going to meditate the donkey which entered this Jerusalem. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு கழுதை எருசலேமுக்குள் பிரவேசித்தது. There with Jesus, the donkey is also entered this Jerusalem. ஒருபோதும் ஒரு கழுதை ஒரு யூதனுடைய வீட்டில் அனுமதி இல்லாமல் வளர்த்தக்கூடாது. Without the permission in a Jewish home, they should not have grown this donkey. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வருமான மார்க்கத்தில் கழுதை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. As the income of the Jews, this donkey is also key point. ஆனால் அதற்காக பரிகாரம் செலுத்தாவிட்டால் கழுதை உயிரோடு வாழக்கூடாது. But if a property is not being paid for the donkey, it should not be alive. அதற்காக ஒரு பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும். There should be a remedy. என்ன பரிகாரம்? What is it? யாத்திராகமம் 13:13 வாசித்தால் Exodus chapter 13 verse 13. Exodus chapter 13 verse 13. வாசிக்க வேண்டாம். கழுதையின் தலையை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியினால் மீட்க வேண்டும். All this donkey has to be redeemed because of a sheep. ஒரு கழுதை ஒரு யூதனுடைய வீட்டில் வளர்த்த வேண்டும் என்றால் If a Jew has to grow this donkey in the home, அதற்காக பரிகாரம் ஒரு ஆடு அதற்காக பலி செலுத்தப்பட வேண்டும். as a remedy for that, a sheep has to be sacrificed. இப்போது நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், What I'm going to tell to you, நல்ல வருமான மார்க்கமாக இருக்கிற ஒரு மிருகமானாலும் whether it's a good income animal, அதற்காக ஒரு பரிகாரம் செலுத்தப்பட வேண்டிய அவசியம். even it's compulsory that the remedy has to be. நாம் ஒரு நல்ல விலையேற பெற்றவர்கள் தான். Even we are more specific. நாம வாழ்வதற்கு நமக்கு ஒரு பரிகாரம் தேவைப்படும். If you want to be, have to live as a நாம் நல்லவர்கள். We are the good ones. நமக்குள்ள நிறைய எபிலிட்டிஸ் இருக்கு. We have a lot of abilities. ஆனா நமக்காக நம்மை மாற்றுவதற்கு ஒரு பரிகாரம் தேவைப்படும். But if we have to become us, we have to send. கழுதைக்காக எப்படி ஒரு ஆடு பதிலாக பலி செலுத்தப்பட்டதோ, How this sheep has been sacrificed. அதுபோல நமக்காக ஒரு பதிலாக இயேசு பலியாக்கப்பட்டார். நமக்காக இயேசு பலியாக்கப்படாத ஒரு கழுதையும் எருசலேமுக்கு போக அனுமதி இல்லை. If the Christ has not been sacrificed, we can't even enter this. அதனால் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறோம், So lovingly we are telling that இயேசு எல்லாருக்காகவும் மரித்தாலும், even though Christ has died for you, தனிப்பட்ட முறையில் எனக்காக இயேசு மரித்தார் என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு கழுதை எருசலேமுக்குள் பிரவேசிக்க அனுமதி இல்லை. இந்த பகல் வேளையில் விசுவாசிகளாய் வந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய ஜனமாய் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக பலியான இயேசுவை எனக்காக மரித்தார் என்கிற அனுபவத்தோடு அறிக்கையிட்டால் மாத்திரமே இந்த கழுதை எருசலேமுக்குள் போக முடியும். நான் இதை கடைசியாக அவர்களோடு பேச வருகிறேன். அதற்கு முன்பாக பல வகையான கழுதைகளை குறித்து பைபிள் சொல்லுகிறது. முதலாவதாக லூக்கா 14:5 ஓய்வு நாளில் குழியில் விழுந்த கழுதை. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எல்லா வேலையும் செய்யும். ஒரு காரணத்து நிமித்தமாய் நீங்கள் மாறி கூட்டத்துக்கு வந்தீர்கள், அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சில பர்பஸா ஞாயிற்றுக்கிழமை குழியில் விடுவாங்க. பர்பஸா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்களை பைபிள் அழைக்கிற அழைப்பு ஓய்வு நாளில் குழியில் விழுந்த கழுதை. முடிந்த பின்பும் வராமல் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடக்கினவர்களுக்கு ஓய்வு நாளில் குழியில் விழுந்த கழுதை என்று பைபிள் அழைக்கிறது. உங்களுக்கு இதிலிருந்து சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், புதிதாய் வந்தவர்களானால்
came as இந்த சபையை சார்ந்த மக்களாக இருந்தால், from this church, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருந்தால், who hears it, கர்த்தருடைய வசனத்தின்படி ஓய்வு நாளில் நீங்கள் குளிர் விழக்கூடாது. by the word of God, you should not be fallen on the death. ஆகையால் முதல் வகையான கழுதை ஞாயிற்றுக்கிழமையில குளியில் விழுந்தால் அதற்கு குளியில் விழுகிற ஓய்வு நாளில் குளியில் விழுந்த கழுதை என்று பெயர். Firstly, if you fall on the Sunday, அடுத்த ஒரு நெகட்டிவ் கழுதை இருக்கு. which is another one is ஆதியாகமம் 49:14 வாசிங்க. Genesis chapter 49 verse 14. ரெண்டு பொதிகளின் மத்தியில படுத்திருக்கிற கழுதை. படிங்க. இசக்கா இரண்டு பொதியின் நடுவே படுத்திருக்கிற மகன் போதும். எப்ப பார்த்தாலும் தூக்கத்தை விரும்புறாங்க. The many are loving to only for the sleep. பைபிள் சொல்லுது தூக்கத்தை விரும்பாதே. Bible says that you should not reserve for the sleep. இன்னைக்கு காலையில இருந்து ஸ்தோத்திரம் பண்ணவங்க அவராலே சொல்லுங்க. உங்களை கர்த்தர் என் செல்லமே என் மனவாட்டின்னு கூப்பிடுறதுக்கு முன்னே சொல்லுவாரு, இசக்கார மாதிரி தூக்கத்தை விரும்புகிற கழுதை. Before that, God will call you as the Issachar who loves for a sleep. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு வந்த பெரிய குழப்பம். What happened to these believers? எங்கேயாவது அற்புதம் நடக்கிற சபை பார்த்து போய் If they will go where this miraculous, அங்குள்ளதான் எல்லாத்தையும் வலிச்சு வாரி கொண்டு வந்து they will get everything from there. ஊர்ல பெரிய பணக்காரங்களாம் இருக்கிறாங்க. They thought that they will become more rich in that. அப்படிப்பட்ட ஊழியர்களும் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. But that's the ministries of. அவருடைய விருப்பத்தின்படியான போதகர்களும் இருக்கிறார்கள். As the according to which the சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் எருசலேமில் பிரவேசிக்கும். those who walk according to the truth, they will. நம்முடைய விஷயம் எருசலேமில் பிரவேசித்த கழுதை. Our thought is that the God which inherited this Jerusalem. எருசலேமில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் If you want to inherit the நீ Jerusalem, தூக்கத்தை விரும்பக்கூடாது. you should not reserve for the sleep. ஆகையால் தூங்கவே வேண்டாம் என்று நான் I'm சொல்றேன். not telling that you should not sleep at all. அவருக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் நித்திரை அளிக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. It's either for the favor one, but God. நீ தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது பாவம் அல்ல, தவறும் அல்ல. It is not sin that you are sleeping. ஆனால் தூக்கத்தை விரும்பி But as you are deserving for the ஆராதனையை முடக்கி as you reject the worship, வேலையை செய்யாமல் as you are not doing the நீ work, ஒரு சோம்பேறியாய் காணப்பட்டால் you are doing like a lazy one. உன்னை ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இந்த ஸ்தோத்திரம் இசக்கார மாதிரி தூக்கத்தை விரும்புகிற கழுதை அழைப்பார். You will not be like that. God calls like this. ஒரு கழுதையும் வாழக்கூடாது. You should not believe like that. மூன்றாவதாக Thirdly, 1 ராஜாக்கள் 13:24 வசனத்திலே you read First Kings chapter 13 verse 24. ஒரு கழுதை பிரேத தண்டை நிற்கிறது. It was been near their body. பிரேதம் டெட் பாடி ஸ்தோத்திரம் ஒரு பிரேதத்தை கண்டு நிக்குது. By seeing a dead body, it was been. அது என்னுடையதான சரித்திரம் வேற, உங்களோடு சொல்லுகிற சத்தியம் வேற. The history is different. I'm telling you the truth is different. தீர்க்கதரிசி போனதான ஸ்தோத்திரம் வழியில As the prophet gone in the way, தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் தேவ சித்தத்துக்கு மாறா செயல்பட்டார். as he done against the will of God, அந்த தீர்க்கதரிசி தேவ சித்தத்துக்கு மாறா செயல்பட்டதனால as he acted according to the will of God, கர்த்தர் அடிச்சார், அவர் சொந்த செத்துட்டார். as God went to him, he was. அது சொல்லப்பட்டதான சத்தியம். That's a truth over there. ஆனா அந்த பிரேதத்துக்கு காவலா நிக்கிறது பாருங்க, But who was waiting near? ஒரு கழுதை காவலா நிக்கிறது. But a dog is standing in there. என்ன கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வந்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. It has a spiritual meaning. அநேக தேவனுடைய பிள்ளைகள் But many of the people of God, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்கள் மத்தியில ஒரு ஐக்கியம் they வைத்திருக்கிறார்கள். have the fellowship with those who have been died. அநேக சிநேகிதர்கள் யார்? Most of the friends of the many. உங்களுடைய நண்பர்கள் யார்? Who are your friends? தேவையில்லாத சிநேகிதர், The unwanted friends. தேவையில்லாத சிநேகித கூட்டம். The fellowship of the unwanted. அப்படிப்பட்ட தேவையில்லாத அன்வாண்டட் சிநேகிதர் வைத்திருக்கிற பைபிள் என் மனவாட்டி, என் செல்லம், என் பராக்கிரமசாலி சொல்றதுல பிரேதத்தை நினைக்கிற கழுதைன்னு சொல்லுது. They have a long fellowship with the friends. The Bible says that you are the dog in the இவை இப்படிப்பட்டதான கழுதை எருசலேமில் பிரவேசிக்காது. This that sort of donkey won't this எருசலேமில் பிரவேசிக்க போறதான 4 வகையான கழுதை இருக்கு. there are a few types that they could enter this Jerusalem. எல்லாரும் சொல்லுங்க, எருசலேமுக்கு பிரவேசிக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க சொல்லுங்க. எல்லாரும் ஆசை தானே? பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குவே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுவே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். Next come to the pastor. எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க போகிற கழுதைகள் எப்படி இருக்கணும்? How the donkeys which have been entered this Jerusalem. நமக்காக இயேசு பலியானார், அதை ஏற்றுக்கொண்ட மாத்திரம் போதாது. Not only just accepting the Christ as that. பைபிள் சொல்கிறது சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. Bible says that those who follow the doctrine of God. இயேசு பலியானார், அவங்க ஏற்றுக்கொண்ட என்கிற அனுபவம் எனக்கு மட்டும் போதாது. Not just the experience that Christ has. நாம் பூர்ண
God called us that we have to be a perfect. ரட்சிப்பு நம்புகிற சகோதரா, Brothers, those who believe in the சத்தியத்தை அறிகிற அறிவினால் உன்னை கர்த்தர் நிரப்புவார். knowing the truth of the word of God, God will. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற ஜாதி எருசலேமுக்குள் பிரவேசிக்கும். The people, those who follow the truth of the word, சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும். the righteous people, those who follow the word of God, they can. நிறைய சபைகள் இருக்கிறது. நான் 5 வருஷத்துல சொல்லி முடிக்க போறேன். Until the 5 verses and then. முதலாவதாக ஆதியாகமம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Genesis chapter 22 verse 3. படிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி தன் கழுதை மேல் சேணம் கட்டி வேலைக்காரரை போதும் போதும் போதும். ஆபிரகாம் வீட்டில் இருக்கிற கழுதை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது சேணம் வைத்து போகுது. It is a donkey when it comes to the temple of God, it comes with a saddle. கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையா போகக்கூடாது. When I come to the temple of God, we should not come. அப்படிங்கிற மரித்து போன சாது தாசையா ஐயா பிரசங்கம் பண்ணதுனால ஒரு விசுவாச டிராயர் நிறைய அப்போது 50 விஷயம் 25 விஷயம் செல்லுபடியா இருந்தது. ராத்திரி கூட்டத்துக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 50 பைசா. When he comes, he will bring 25 paisa for the night and. அதனால கண்டுபிடிச்சேன். ஒரு நாளைக்கு தற்செயலா உள்ள டிராயர்ல அந்த வீட்டுல ஒரு வருஷம் தங்குனேன். டிராயர்ல இருந்து போன் எடுக்கிறது ஒரு நம்பர் எடுக்க ஒரு டைரி பார்த்தேன். 4 துட்டா கிடக்கு 50 பைசா துட்டா கிடக்கு. என்னையா அப்படி? அது தலைமை பாசம் பிரசங்கம் பண்ணார். தேவாலயத்துக்கு வரும்போது வெறுங்கையா வரக்கூடாது. அதனால ராத்திரி கூட்டத்துக்கு 4 பகல் கூட்டத்துக்கு 50 பைசா. எங்க கண்டக்டர் இருந்தாலும் மரக்கரைக்காரர் இருந்தாலும் மீன்காரர் இருந்தாலும் 50 பைசா தாங்க எங்க போகுது. ஆத்தியம் டிராயர்ல வரும், அடுத்து காண்க எப்படில வரும். Whenever he gets his 50 and 25 paisa, he will keep. அதனால 50 பைசா இங்க அப்படி 6 சகல இதுவரை போட்டதில்லை. None of them had given like. நீங்க அமை போட்டீங்கன்னு நான் உங்களை குற்றப்படுத்தல. Not blaming you like that. எருசலேமில் பிரவேசிக்கிறதான கழுதை The donkey which has to be. பலியிட வரும்போது சேணம் கட்டி வருகிறது. When it comes to sacrifice, it comes to the சேணம் என்ன பணம் மாத்திரம் கிடையாது. It's not just a money. உன் கையில பைபிள் இருக்கணும். You have to buy உன் one. கையில பாட்டு புஸ்தகம் You இருக்கணும். have the songbook. உன் கையில ஒரு டைரி You இருக்கணும். should need a diary. உன் கையில ஒரு பென் இருக்கணும். You need a pen in your hand. என்ன கர்த்தர் பேசுறாரோ எல்லாம் நீ நோட் பண்ணணும். What are the God spoke you have to இன்னும் என்ன know. எப்படி வந்து கைவீசமா கைவீசு கடைக்கு போல கைவீசு வந்தியா? Wherever we came with an empty. பைபிளெல்லாம் செல்லுல இருக்கு பாஸ்டர் இருக்கு. பைபிள் வேண்டாம் சொல்லி வந்தியா? We tell that by. உன்னை போல பரிதபிக்கப்படத்தக்க ஒரு விசுவாசி உலகத்திலே இல்லை. It's not that you are worried. உன்னை போல புத்தி கெட்ட ஒரு கழுதை உலகத்திலே இல்லை. It's not like a fool. எருசலேமில் பிரவேசிக்கிற கழுதை சேணம் வைத்துக் கொண்டு The donkey which is எருசலேமில் பிரவேசிக்கிற கழுதையின் தோளிலே சேணம் உண்டு. the saddle in the rock. உள்ளே வாயில் துதி இருக்கணும். There should be a price in the உன் பாக்கெட்ல பணம் இருக்கணும். உன் கையில பைபிள் இருக்கணும். உன் கையில பாட்டு புஸ்தகம் இருக்கணும். உன் கையில டைரி இருக்கணும். Put on a diary in your hands. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உன்னை எங்க கொண்டு போனாலும் உன்னை ஒரு நோக்கத்தோட தான் கொண்டு Wherever God may take you, there God has a போவார். purpose. நோக்கம் இல்லாம நீ இல்லையா? Whether we came without a purpose, இல்லவே not at all. உலக தோற்றத்துக்கு முன்னே இன்ன நாள் இன்ன இடத்துல நீ இருக்கணும் என்பது தேவ திட்டம். இன்ன நாள் இன்னார் மூலமாய் சத்தியம் கேட்டுள்ளது தேவ திட்டம். அதை ஒருவரோடு மாற்ற முடியாது. ஒருவரோடு மாற்ற முடியாது. கையெழுத்தவரை சொல்லுவோம். அதனால் சேணம் வைத்துக் கொண்டு வரப்பட்டதான கழுதை. The donkey with the saddle. இரண்டாவது என்னாகமம் 22 23 முதல் 28 வரை படித்தால் Verse 22, 23 following. அங்கே தீர்க்கதரிசி எச்சரித்த ஒரு கழுதை. There is a donkey which was born by the prophet. அதனால ஒரு காரியம் சொல்றேன். So I'm telling you one thing. கழுதை தீர்க்கதரிசி எச்சரிச்சுன்னு பணம் உள்ளவங்க, பெருமை உள்ளவங்க, பிரௌಢ உள்ளவங்க, அறிவுள்ளவங்க வாசமாக எச்சரிக்கை வந்துடாதீங்க. If you have this, as the donkey was instructed this prophet, so you should not come like that to us. நிறைய குழப்பம் என்னன்னா What is problems of that? சிலர் கொஞ்சம் கெத்து நான் பாசிட்டு ஊழியக்காரரை இப்படி சொன்னா அது நடக்கணும். If I tell the pastor it has to be done, நீ சொல்லி இங்க நடக்கிறதுக்குள்ள ஒரு ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். as you said, we have to obey. It won't be accepted. கர்த்தர்னு வைத்திருக்கிற இடத்துல As the God placed, கர்த்தருக்கு தந்த பொறுப்புல according to the grace of God, நீ தனியா வந்து as you have to come with the command, சரியாக நிறைவேற்றி as you have done everything, லோகத்துல பிரதிபலன் வாங்க நிக்கணுமே தவிர and you have to receive something from the ஆமா heaven. கழுத திலகம் தீர்க்கதரிசி எச்சரித்தத நான் எச்சரிக்கிறேன் பாஸ்டர். As this donkey was instructed this way, எச்சரித்தேன்னா உன்னை விட மாட்டான். God won't leave you. உனக்கு எச்சரிக்கிறதுக்குள்ளதான காட்ச வஸ்துல உடையக்காரன். And the mission of God is not a, உனக்கு சவுத்தமத்தை இல்ல. it's not a match. யாரையோ சவுத்தமா. Somebody, அவன் உனக்கு முன்ன ஒரு ராஜாவா
இது கழுத்தொடிச்சு கெதரோ நாட்டிலே தூக்கி எறியப்படும். I mean, unless God will not obey to that, unless it will be killed and it has ஆனா நிறைய பேருக்கு ஒரு டாமினேட்டிங் ஸ்பிரிட் வரும். when there is this dominating spirit, அந்த டாமினேட்டிங் ஸ்பிரிட் வந்தாச்சுன்னா அதை எங்கேயாவது கொண்டு மோதணும். whenever they feel that they have to crush ஒரு இடமும் மோதாத. you should not, ஒரு இடம் நீ அதை செய்ய ஊழிய காலத்தில் செயல்படுத்தாது. you should not done certain things. ஊழிய காலத்தில் செயல்படுத்தின ஒருவன் கிருபையில நிக்கல. If somebody has done certain things, ஊழிய காரியத்தில் சோதர அத்துமீறி போனவன் சோதர எல்க தாண்டி போனவன் ஒருவனும் ஊழியத்தில் இல்ல விசுவாசியாவும் இல்ல. those who cross the border, they cannot be a Christian. எருசலேம்ல போகிற கழுதை The dog which are, எச்சரிக்கணும். yes, you want, முதல்ல உன்னையே நீ எச்சரிக்கணும். you have to want your, ரெண்டு உனக்கு தந்த பிள்ளைகளை எச்சரிக்கணும். secondly, according to ரெண்டு உனக்கு தந்திருக்கிறதான சோதர உத்தரவாதத்திலே ஒரு எச்சரிக்கை இருக்கணும். the responsibility which God given, ஆனா ஊழியர்களை எச்சரிக்கிற காரியம் கர்த்தர் பார்த்துக்கிறார். the Lord will the things. அதுக்கு எங்களுக்காக நியமிக்கப்பட்டதான கர்த்தர் தலைவர்களை வைத்திருக்கிறார். அவர் மூலமா நம்ம எச்சரிக்கப்பட வேண்டும். Because of the leaders we are being want, அதுக்காக கழுதையா இருக்கிற நீ எச்சரிப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை. God never allows that the dog has to say. முதலாவது ஆலயத்தில் வரும்போது பாட்டு புஸ்தகம் பைபிள் காணிக்க எல்லா துதியோட ஸ்தோத்திரத்தோட சுமந்துட்டு வரணும்னு சொன்னேன். Firstly, I said that when we come to the temple of God, we have to come with the praise and other things. எதற்கு Why? கூட போறதுக்கு Not be to be. ரெண்டாவது தவறு செய்கிற இடத்துல உள்ள குடும்பத்தை பிள்ளைகளை எச்சரிக்கணும். அது அவனுக்கு தந்திருக்கிற உத்தரவாதம். It's a responsibility that we have. ஊழியர்கள் மேல கை நீட்டக்கூடாது. We should not be raise our hands against the ministers of God. எல்லாரும் சொல்லுங்க. அடுத்ததாக Nextly, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். யாத்திரையாகமம் 23:12 Exodus 23 verse 12. படி. யாத்திரையாகமம் 23:12. ஸ்தோத்திரம். 6 நாளும் வேலை செய்யணும். 7ஆம் நாளிலே உன் மாடும் இளைப்பாறுகிற கழுதை. Donkey will take rest. நான் ஒரு வார்த்தை முதல் இதுல தொட்டு வச்சேன். First they begin it. ஓய்வு நாள்ல குளிர விடக்கூடாது. We shouldn't be fallen on the Sabbath. இது ஞாயிற்றுக்கிழமை உள்ளதான ஓய்வை மாத்திரம் குறித்து எழுதப்பட்ட வசனம் அல்ல. It's not a verse which is right only about this Sunday Sabbath. எல்லா நேரத்திலும் நம்முடைய ஆவியில ஒரு இளைப்பாறுதல். In all the times in our spirit, we have to be rested. எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பிஸி வேர்ல்ட். First we are living in a world of busy, நெருக்கடியான உலகம். lot of rush. பயங்கர நெருக்கடி. There are more rush in the world. நிறைய பேருக்கு டென்ஷன்னால பிரஷர் சுகர் இப்படி பல வியாதிகள் பெருகிறது. Because of the tension, they have a lot of rush, pressure and other sickness. இப்படிப்பட்ட வியாதிகள் பெருகிற உலகத்தில் As we have been this disease has been increased. கர்த்தரை சேவிக்கிற ஆராதிக்கிற நீங்கள் நானும் Those who follow the God and என்ன பிரச்சனை வந்தாலும் ஆத்மாவை கவனம் பண்ணக்கூடாது. whatever it may happen, என்ன வியாதி வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வாருங்கிற கைமாறுதலாய் what are the sickness may come, என்ன பிரச்சனை வந்தாலும் யெகோவா ஈரே. whatever it may be, our God will look us. பிள்ளை கேட்கிறான் அப்பன்ட்ட, As an அப்பா விறகு இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு, என்ன வலி விடுறாங்க. if the son asks the father, we have everything, but கலங்க பண்ணுகிற கேள்வி, the question which தத்தளிக்க பண்ணுகிறதான கேள்வி. the question which made us இந்த மத்தியிலே ஆத்மாவை இளைப்பாறுதல் பண்ணுகிற ஆபிரகாம் சொல்லுகிறார், Abraham who was restless. யெகோவா ஜாயிரா. He said, Jehovah Jireh. யெகோவா ஈரே. Jehovah Jireh. யெகோவா ஈரே. எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே. எல்லாமே காலங்களப்பா நாங்க காலங்களப்பா நாங்க காலங்களப்பா கேள்வி கலங்கப்படுகிற கேள்வி, The question which made us to confuse, சூழ்நிலை கலங்கப்படுகிற சூழ்நிலை, make us to be worried. வியாதி மனத்துக்கு ஏதுவான வியாதி. Sickness which found us. ஆனாலும் நம்முடைய ஆத்மாவை இளைப்பாற பண்ணுகிறது. But there's a God who rests our soul. ஆனாலும் நம்முடைய ஆத்மாவை இளைப்பாற பண்ணுகிறது. He will make us to rest the soul. இதுதான் நமக்கு கிடைத்த பாக்கியம். That's a great God given. எருசலேமில் பிரவேசிக்கிற கழுதை. The time which entered this Jerusalem. நாளை குறித்து கலங்காதீங்க. You don't be worried about tomorrow. உங்க குடும்பத்தை குறித்து கலங்காதீங்க. Worried about the family. பிள்ளையை குறித்து கலங்காதீங்க. Worried about the children. வேலையை குறித்து கலங்காதீங்க. Worried about the ஏன் கலங்கண்டா? why? நான் ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் சொல்றேன். யாராவது விரும்பி இந்த பூமியில வந்து பிறந்தீங்களா? Have you
by your own self have you born in this earth? நான் சொன்னபொழுது விளங்கல. I think you did not understand. நீ விரும்பி இந்த பூமியில பிறந்தியா? Have you ever born to the mind itself? இல்லை. Not at all. அவனை உண்டாக்கினார். God has made us. He is our creator God. அவர் உருவாக்குனதுனால As he created, அந்த உருவாக்குனவருக்கு நடத்துவதற்கும் போஷிப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் உரிமை உண்டு. as he created, அதை விசுவாசித்தால் உன் இருதயம் கலங்குவதில்லை. ஏன் உன் இருதயம் கலங்கு தெரியுமா? why your heart shall be stirred? அடுத்த ஆளை பார்த்து பணக்காரன், I am very rich more than the other. அடுத்த சபையை பார்த்து பெரிய சபை கட்டணும், Not that the other church. அடுத்த வியாபாரியை பார்த்து பெரிய வியாபாரம் செய்யணும். Other business have to be more business. அந்த இச்சையினால் கற்பம் தரித்து உனக்கு இளைப்பாறுதல் நஷ்டப்படுகிறது. Because of that desire it become a sin and you contemplate that the rest has been taken from your soul. விரும்புகிறது பாவம் அல்ல, As you are loving, அதற்கு அதிகொன்று நீ சிந்திக்கிறதுனால் உனக்குள்ள இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்துகிறாய். as you are thinking more than that is your உன்னை loss. சிருஷ்டித்தவர் உனக்காக எல்லாவற்றையும் கருதுகிறார். The God who created கையை விட்டு சொல்லுங்க. நீ மாவும் நட்டாலும் மாங்காய் தேவனால் தான் வருது. you planted a mango tree, நீ பழம் நட்டாலும் பழம் தேவனால் தான் வருது. you planted jackfruit, God நீ gave you. ஒரு பாலை இட்டாலும் பழம் கத்தரால் தான் வருது. You plant some fruit, உன்னுடைய கரைக்கான புளிமரம் யாராவது வெட்டிகளா? have you ever planted this tamarind? யாராவது புளிமரம் வெட்டிகளா? Have you ever planted it? அதையும் கத்தர் உனக்கு தந்தாரே. When our God given it? நீ விரும்புறதும் விரும்பாததும் உனக்கு எது தேவையோ அவர் வைத்திருக்கிறாரே. What you may desire not, God gave you. இருதயம் இளைப்பாறுதலா? Your heart has to be இருதயம் இளைப்பாறுதலா? your heart has to be ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள். ஒன்றை குறித்து கலங்காதீர்கள். disturbed. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுங்கள். Let's look everything into it. நம்முடைய தேவன் யெகோவா ஈரே. நம்முடைய தேவன் யெகோவா ஜாயிரா. ஓ யெகோவா ஈரே. அடி 21:10 We are in Matthew chapter. கழுதையோடு இயேசுவோடு எருசலேமுக்குள் பிரவேசித்தார். With the donkey as well as with the Christ. கழுதையின் வரலாறு என்ன? What is the history of the donkey? இதற்காக பரிகாரமாக ஆடு பலி செலுத்தப்பட வேண்டும். The sheep has to பலி செலுத்தப்படாத கழுதை தலை அறுத்து கெதரோன் ஆற்றில் எறியணும். It is not been sacrificed. இது மாற்றப்படாத பிரமாணம். It's not changeable law. இந்த கழுதைக்காக யாரும் பலி செலுத்தவில்லை, பரிகாரம் செலுத்தவில்லை. None of them have paid a road. ஆகினால் இதை கொண்டு வந்து இருவழியில கட்டிட்டு இருந்தாங்க. Because of the யார் வேணாலும் கொண்டு போங்க. somebody wants சாத்தானுக்கு வேணா கொண்டு போட்டு, the son wants it. ஆண்டவருக்கு வேணா கொண்டு போட்டு, பந்தம் வேணா கொண்டு போட்டு, போன வேணா கொண்டு போட்டு, Somebody goes there. இருவழியில கட்டிட்டு இருந்தாங்க. They are tied in the way. இந்த கழுதையின் மேல் அவர் பரிதாபம் He was gracious upon this. தள்ளப்பட்ட பருப்பட்ட கழுதையின் மேல் அவர் பரிதாபம் He கொண்டார். was gracious. சீசர்கள் எடுத்து சொன்னார், நான் ஏறுவதற்காக ஒரு கழுதை ஆயத்தமாக இருக்கிறது. நான் யாத்திரை செய்வதற்காக ஒரு கழுதை பலி செலுத்தப்படாமல் பரிகாரம் செலுத்தப்படாமல் அதோ கட்டப்பட்டிருக்கிறது. Nobody had the sacrifice that we had. அழைத்துக் கொண்டு வாருங்கள். Let's bring it back. யாராவது கேட்டா If somebody says, இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. still that God needs. உன்னை யாருக்கு வேண்டாம விட்டு யாருக்கு எதுக்கு தெரியுமா? What's the need of உனக்கு யாருக்கு வேண்டாம கட்டிட்டு காரணம் தெரியுமா? அது கத்தருக்கு வேணும். அது கத்தருக்கு வேணும். Because God needs. அது தேவனுக்கு வேணும். God needs. என்னோட வேலை என்ன? What is the work of எந்த ஊழியக்காரரோட வேலை என்ன? What is the work of the ministry? கண்ணீர் வரலாறு அழைத்து இழுக்கிறோம். We have to அன்பு கருணாவை இழுக்கிறோம். when the Lord கர்த்தர் அழைக்கிறார். God is calling you. அவருக்கு மேல யாரை விரும்புகிறார்? We are going to be our அவர்கிட்ட வரது வரைக்கும் தான் நீ அநாத கழுதை. until you come to him. You are அவர்கிட்ட வரது வரைக்கும் தான் நீ ஸ்தோத்திரம் பரிகாரம் செலுத்தப்படாத கழுதை. until you come to him. You are the. ஆனா அவர்கிட்ட வரும்போது உனக்கு ஒரு நல்ல தகப்பன், Until you come. உனக்கு ஒரு நல்ல தாய், He's a good mother. உனக்கு ஒரு நல்ல சகோதரன், He's a good brother. உனக்கு ஒரு நல்ல மணவாளன். He's a good bride. அந்த அநாதை கழுதை மேல் அவர் ஏறினார். Of the orphan and the Lord. அவர் ஏறினா Living climbed. என்ன மதிப்பு மரியாதை. What of grace is it? மதிப்புக்கும் மரியாதைக்கு வேண்டி அல்ல அவர் ஏறினது. Not just for the. அவர் ஏறுடைய நோக்கம் என்ன? What is the purpose? அநாதையாயிருந்த இந்த கழுதை The orphan ஓ donkey. மகாராஜாவின் நகரமாகிய எருசலேம் மகாராஜாவின் நகரமாகிய எருசலேம் பிரவேசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பூமியோடு முடிந்து போகிற ஜீவிதம் அல்ல. இந்த பூமியோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல நம்முடைய ஜீவிதம். நம்முடைய ஜீவிதம் ஒரு பெரிய நித்தியம் இருக்கிறது. இந்த நித்தியம் நீங்கள் எருசலேம் நீங்கள் நம்மை உங்களுடைய நித்தியத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்காக அநாதையாயிருந்தவரை அவர் அழைத்தார். அநாதையாயிருந்தவரை சுவிசேஷத்தை அழைத்தார். அதற்கு மேல் அவர் ஏறினார். அதனால் அவருக்கு மகிமை வந்தது மகனே. அதனால் அவருக்கு மகிமை வந்தது மகனே. அதனால் மகிமை வந்தது தகப்பனே. இந்த மகிமையோடு நாம் எருசலேமில் போவோம். இயேசு ஏறினதுனால துணியும் பட்டும் சொந்த குருத்தோலையும் கண்டதுனால ஒரிக்கலும் நமக்கு
வராதபடி You are not condemned. பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டவர்களாக Entered in the sin and the ஓ அனாதியாய் கட்டப்பட்டவர்களாக இருப்பீர்களா சுவிசேஷத்தின் மூலமாக இயேசுவை அன்போடு அழைக்கிறார். இயேசுவுக்கு வேணும். We got him. இயேசு எதற்காக வேணும்? Why he got him? என்னோடு அவர் எருசலேமுக்கு போக விரும்புகிறார். என்னோடு அவர் எருசலேமுக்கு போக விரும்புகிறார். என்னோடு அவர் எருசலேமுக்கு போக விரும்புகிறார். இவர் எருசலேவாசியாய் மாற விரும்புகிறார். அல்லேலூயா. பாக்கியமான பதவியை நீங்க வந்துடாதீங்க. Don't reject that glorious thing. பணம் கண்டோ உலகத்தை கண்டோ படிப்பை கண்டோ பெண்ணை கண்டோ பையனை கண்டோ இந்த எருசலேமின் வாழ்வை நம்புறாதீங்க. By seeing the world, you should not reject this. எருசலேமின் வாழ்வுதான் வாழ்வு. எருசலேமின் வாழ்க்கைதான் வாழ்க்கை. We need the life of the just. வாழ்க்கை வேற யாரும் தர முடியாது. None of them can give it. கட்டப்பட்ட உன்னை அழுப்பதற்கு கட்டளையிட்ட இயேசுவால் தான் முடியும். The only the God who can unleash. கட்டியிருக்கிற உன்னை அழுப்பதற்கு சொன்ன இயேசுவால் மாத்திரம் தான் முடியும். The God who said that you can unleash. இயேசுவை அவிழ்த்து வர சொல்வதனுடைய நோக்கம் Before God said that you can unleash. இயேசுவின் கழுதைமாய் எருசலேமில் The பிரவேசி. Christ of Jesus, you have been given. எருசலேமில் பிரவேசிப்பதற்கு உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். God is calling that you can அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு As by hearing that, கட்டை அழுப்பதற்கு உன்னை விட இடம் கொடுத்து give the space that you can invite. நாம் அவருடைய எருசலேமில் வாசம் பண்ண போகிறோம். Truly we are going to எருசலேம் மகாராஜாவின் நகரம். the city of kings. எருசலேம் உலகத்துடைய தலைநகரம். It is a king அந்த and பரம எருசலேம் ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியாக இறங்கி வருகிறது. அதிலே நீ ஒரு அங்கத்தினராய் மாற you understand இந்த ஆண்டுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை கத்தனை அன்போடு அழைக்கிறார். the God நீ தூரமாய் போகாதே, சமீபமாய் நெருங்கி வா. come near to him.